ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பைமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாருக்கும் வந்து ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இப்போ ரம்ஜான் நோக்கி நீங்கள் எல்லாம் ஃபாஸ்டிங் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து ரம்ஜானை ஒட்டி நீங்கள் எல்லாம் ஃபாஸ்டிங்லாம் இருப்பீங்க. ஸோ அது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். நாங்கள் இப்போ வந்து எதுக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு இஃப்தார் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம கிளம்பியிருக்கோம். அங்கே வந்து இஃப்தாரில் வந்து நம்ம நோன்பு திறக்கிறது விஷயமா தான், அதுக்காக தான் பார்ட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா நிறைய விதவிதமான இஃப்தார் பார்ட்டிக்கு நம்ம என்னென்னலாம் சாப்பிடுவாங்களோ முஸ்லீம் சகோதரர்களும் சகோதரிகளும் அதெல்லாம் வச்சிருப்பாங்க போல் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம போகிறோம். ஆமாம், இதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்லை, நாங்கள் லாஸ்ட் டைம் போனோம். எங்கே போனோம் அப்படின்னா, அந்த மண்ணடி போயிருந்தோம். பட் ஆனா இந்த மாதிரி நம்மள இன்வைட் பண்ணி நம்ம போனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து எல்லா மதத்தினரும் சேர்ந்து வந்து இந்த இஃப்தார் வந்து நோன்பு திறக்கிறத வந்து இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் பாருங்க இந்த மாதிரி வந்து இஃப்தார் எப்படி வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்க என்னென்னலாம் டிஷ் இருக்கு, எப்படிலாம் செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்ப்போம். டாட்டர் சலப்பறைகள் அந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ பாப்பாவை தான் வந்து ஐயோ பாப்பா ஏன் அப்படி பண்ணுது, பாப்பா அப்படி அந்த மாதிரி தான் பேசுவாங்களே தவிர ரொம்ப எகெயின்ஸ்டாலாம் பேச மாட்டாங்க. பாப்பா அவசராக இருக்குவாங்க, சாத்தா வந்து அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் வந்து வேறு ஒன்றும் பெருசாலாம் வரும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த இஃப்தார் பார்ட்டிக்கு பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஆமாம், நல்லா இருக்கு. பேர்லாம் வந்து வாயிலே நுழையாத பேராக வச்சுருக்குறாங்க. ஏன்னு தெரியல. எதுக்கு? நிறையா நமக்கு மெனு ஐட்டம்ஸ் மெனு ஐட்டம்ஸ் நீங்கள் ஃபோட்டோ வைக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாயிலே நுழையில பேரெல்லாம் அப்படி இருக்குது. ஏன்னு தெரியல. ஐட்டம்ஸ்லாம் வாயில நுழையும்ல. வாய்க்குள்ள நுழையும், பேர் தான் நான் வாயில நுழைய மாட்டேங்குது. ஐட்டம்ஸ் நுழையும், பேர் தான் நுழைய மாட்டேங்குது. என்னமா நுழைய போகுது பாரு, நீ வேணா வேடிக்கை பாரு அப்படின்ற. கரெக்ட். எப்படி நுழையுதுன்னு மட்டும் பாரு. வாய்க்குள்ள, வாய்க்கு வெளியில தான் நுழைய மாட்டேன், வாய்க்குள்ள நுழையும். வந்தோன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே வெஜ் ஐட்டம்ஸ் தானே. வெறும் ஃப்ரூட் பஞ்ச், ஃப்ரூட்ஸு. நான்வெஜ் வேண்டாம். நான்வெஜ் வேணாங்க. இங்கே தான் நான்வெஜ் வேணும். இல்லை எனக்கு வைக்கிறது எடுத்து நீ வச்சுக்கிறியாப்பா, அங்கேயும் சேர்த்து இங்கே வச்சுடுங்க அப்படின்னு. என்னால் சாப்பிட முடியாது. இதில் உனக்கு வைக்காத வேறையா? இது ஃபுல்லாகட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன் என்ன பேர் புர்ஜின்னு. இது வந்து சமோசா, மட்டன் சமோசா, ஐ திங்க் ஸோ. இது மட்டன் சமோசாவா? நான்வெஜ். எக்ஸ்கியூஸ் மீ மகேஷ் ராஜா, எதுக்கு நீங்கள் வந்தீங்க? என் பிளேட்டு ஸ்டார்டிங்ல காலியாகவே தான் இருக்கும். நானாக தேடி கண்டுபிடிச்சி எங்கேயாச்சும் போய் பன்னீரோ காளானோ எடுத்துன்னு வந்தால் தான் உண்டு. ஓகே, இது என்னப்பா ஜூஸு? கேட்டுகிட்டே குடிப்போம். அது என்னதுடா, பீர்னியா? என்னது? அதுதான் பீர்னின்னு நினைக்கிறேன். குடிச்சுப்பாரு, நீங்கள் குடிச்சிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறமா நாங்கள் குடி ஜூஸ் தானே குடி. இது வாட்டர் மெலன், அதுவும் தான் வாட்டர் மெலன் ஜூஸ். ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணுறேன். அது வெஜ்ஜு தான்ப்பா. அது எடுத்து குடி. அது என்ன ஜூஸ் தான், எடுத்து குடி. தர்பூசணி தான் அதுவும். ஏன் இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு? என்னது பாப்பா அது? தர்பூசணி தான். ரோஸ் மில்க் மாதிரி, வாட்டர் மெலன் ரோஸ் மில்க். ஆமாம். பாப்பா பிளேட் யாருன்னு கணக்கு போட்டுருக்கோம். பிளேட் யாருன்னு கணக்கு பண்ணுறீங்க? உங்கள் பிளேட் தான். அவங்க இருக்கிறது அவங்க பிளேட். அந்த ஃப்ரூட்ஸு சாப்பிட்டீங்களா? மட்டன் கீமா எப்படி இருக்குது? மட்டன் கீமா சமோசா.
நீங்கள் எதுங்க ஃப்ரூட் சாப்பிட்றீங்க? நான் தான் சாப்பிட்றேன். என்னென்னலாம் பாருக்குது இதுங்க? இது வந்து ஏதோ தெரியல, என்ன தெரியல. நான்வெஜ் சமோசா, அது மட்டன் சமோசா. இது ஏதோ தெரியல, இது கட்லெட்டு. இதுவும் என்ன தெரியல. சாப்பிட்டு பாரு. நீ நிறைய சாப்பிடு. எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா. கடைசி வரைக்கும் பிளேட் காலியாவே இருக்குமே அப்படின்னு. ஆமாப்பா, இஃப்தார் பார்ட்டிலேயே ஒரு பிளேட் எம்டி, ஆள் இருந்தும் எம்டியாக இருந்ததுன்னா அது என் பிளேட் தான். கின்னஸ் ரெக்கார்டு. அங்கே போயிட்டு ஏதாவது எடுத்துன்னு போ. என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். போய் பார்த்துட்டு தான் எடுக்கணும்ப்பா. துருன்னு எடுத்துன்னு வந்து வாயில் வச்சிட்டேன்னா நான்வெஜ் ஆகிடும். அங்கே இல்லை அப்படியா? ரகசியம் பேசுதுங்க. என்ன ரகசியம் தெரியல, ஏதோ ரகசியம் பேசுதுங்க. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். நான் லக்கி ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன், வராளா பாரு. லக்கி ஹாய், வணக்கம் மக்களே. எனக்கு வந்து ரெக்கார்ட் இப்படி வந்துரு. ஆமாம், செலக்ட் ஆகிருக்கேன். எதுக்குன்னா இவ்வளோ பெரிய அஃப்தார் பார்ட்டியில் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் வெறும் பிளேட்டை வச்சு உட்காந்து ஒரே ஆள் இருக்கு. இந்த பீர்லிங் நம்பி தான் நான் வந்தேன். இந்த பீர்லிங் அந்த கை அதுக்கு ஒரு டிக்கெட் பாக்ஸில் போட்டு போயிடுவேன். பாரேன். உள்ள போயிடுங்க, நீங்க பாப்பா உள்ள வச்சுருவோம். என்னென்னலாம் எடுக்கலான்னு இருக்கீங்க ரெண்டு பேரும்? உடனே ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க மக்களே. பார்த்தாலே கொஞ்சம் மயக்கம் வருது. ஃப்ரூட்ஸ் மயக்கம் வருது. அப்போ ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு இப்போ வரைக்கும் நான் ஜீவிச்சுன்னுக்கிறேனே. இன்னைக்கு செட் ஆகாது. எப்படிதான் நான் வெஜ் சாப்பிடுறேன். இளநீர் பாயாசம் எப்படி இருக்கு? அங்கே நிறைய இருந்தது. எனக்கு பார்த்துட்டே சாப்பிடணும்னு தோணவே இல்லை. என் வீட்டுக்கார் வேற இப்படி சாப்பிடாம வெறும் தட்டை வச்சுட்டு வந்தா இருந்து உட்காந்துருக்கிறாரு. இங்க பாருங்க, பிளெயின் தட்டு. ஷூட் எடுக்கிறதுக்காக 2 தட்டு வாங்கி வச்சிருக்கோம் போல. எப்ப திரும்புறப்போ அக்குல இருந்து ஒரு தட்டை பாருங்க காலியா இருக்குது. இங்க பாருங்க, அங்க போய் கஞ்சிக்கு கிண்ணம் இல்ல, தந்தூரிக்கு ஸ்பூன் இல்லைன்னு சண்டை போட்டுருந்தாங்க. யாரு? இங்க வந்துட்டு என் புருஷன் சாப்பிடல, அந்த தட்டுல எதுவுமே இல்ல, அதனால நான் எப்படி சாப்பிடுறது? ஆனா ஃபுட் கவுண்டர்ல போய் சிக்கன் இல்ல மட்டன் இல்ல சண்டை போலது. ஏய், நீ எப்படிலாம் சீன் போடுவேன்னு எனக்கு தெரியும். வீடியோ கேமரா ஆன்ல ஒரு பேச்சு, ஆஃப்ல ஒரு பேச்சு. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு. அவங்க சொல்றாங்க நம்புறான். சாப்பாடு விஷயத்துல நான் இல்லப்பா, சாப்பாடு விஷயத்துல பேபிமா அப்படிதான். எதுக்கு பிறந்த? எதுக்கு வாழற? எதுக்கு சம்பாதிக்கிற? எவ்ரிதிங் ஃபுட்டு. இந்தா புட்டு, மூஞ்ச காட்டு. இப்படி பேசி பேசியே கடைசி நான் அப்படி ஆனா பாவப்பட்ட ஜென்மன் 4 இல்ல சும்மாவே சொல்லிப்பாங்க. இந்த பாவப்பட்ட பூச்சி நான் தான். இன்னைக்கு புள்ள வாயில என்ன தெரியுமா வந்துச்சு? நான் பாவப்பட்ட பூச்சி நான் இந்த பூச்சை நசுக்கிறதுக்கு நான் ஒருத்தைய கொண்டு வரேன் அப்படின்னா அவன் சொன்னான். நான் நிஜமா சொல்ற மக்களே, ஆக்சுவலி மோனா அக்கா நல்லா பேசி நீங்க பாப்பீங்க. மௌலி பேசி பாத்துருக்க மாட்டீங்க. இல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காமெடி. மோனாவும் பிரியாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. மௌலி நடுவில் பூந்து பேசினே இருந்தானாமா. பிரியால, ஏண்டா அக்கா இன்னும் இவன் தனியா பேசுறது விடவே இல்லையா அக்கா? நாங்க 2 பேரும் பேசிட்டுங்கிறோம், தனியா பேசிட்டுங்கிறான் இவன். எங்கேயோ யாரு கூடயோ வந்த மாதிரி எங்கேயோ போன் பேசிட்டுங்கிறான். சம்மந்தமே எல்லாம் பண்ணுங்கிறானே எல்லாமே. ஒரு வழியா நான் வந்து ரோட்டி, மிக்ஸ்டு வெஜ், பீன்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கறதே கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு. சாப்பிட வேண்டியது
கதையா இருக்குது நம்ம நம்ம வயிற்று கொட்டிக்கிறதே உங்களுக்கு ஒரு வேலை. அப்படிலாம் கிடையாது நம்மளுக்கு. சரி ஓகே, இருந்தாலும் எதுவும் நான் யோசித்தேன். மத்தியானம் வந்து தரப்பாக்கட்டியில் தான் நான் வந்து பிரியாணி சாப்பிட்டேன். என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி. இவங்களாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்டாங்க, நான் பன்னீர் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். அதுவே ஃபுல்லாக இருந்தது. இருந்தாலும் நம்ம நைட்டு வந்து நம்மளுக்கு அந்த வருத்தம் ஆகிடும். ஐயோ நம்மளாம் மத்தியானம் சாப்பிட்டது நைட் சாப்பிடாமே தூங்குறோமே அப்படின்னு. அதை முறியடிக்கணுன்றதுக்காக அதனால் சாப்பிட்லான்னு முடிவு எடுத்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால வெறும் வெஜ் மட்டும் தானே சாப்பிட்டேன். அதனால் லிமிட்டாக தான் ஏறி இருக்கும். ஆனால் டைம் டிலே ஆகும். பரவாயில்லையா? சரி இல்லை நம்ம இப்படியே காரில் ஏறிப்போம். அதனால பிரச்சனை இல்லை. லுங்கி மிச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, வந்து டீ குடிச்சாச்சு, எல்லாரும் முடிஞ்சாச்சு. ஆமாம், மோனாவை வச்சு செஞ்சாங்க. வந்து அல்லுலோஸ் பிரியா சேனலை வந்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அதெல்லாம் ஓவரா பேச முடியாது, அதனால அவங்க எல்லாத்தையுமே பேசிட்டு நான்லாம் பேச முடியாது. நல்லா பேசவே இல்லை, சும்மா ஹிண்ட் மட்டும் எடுத்து மட்டும் கொடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ட்ரெஸ் போட்டு வந்து எவ்வளவு இது பண்ணிருந்தது தெரியுமா? ஏகே பிள்ளைங்க ட்ரெஸ்ஸிங் காட்டி எல்லாரும் ஹாய் சொல்லு. ஹாய் மக்களே. ஹாய். அதென்ன ஹாய். ஹாய் गाइस சொல்லு. ஹாய் गाइस. Bye guys. See you. பாய். ஹாய் गाइस. பை गाइस. சரியா गाइस, எங்க போலாம்? சாப்பிட போலாம். இன்னும் வந்துச்சு. இன்னும் வர. ஓகே பை சொல்லிடு. சொல்லாமா? இறங்கி விடுறதுக்கு ஆள் தேடி நிக்குது. போன்னு சொல்லிடு. டாடி மம்மி போ சொல்லிடு. பை சொல்லிடு. லக்கி ஒரு டான்ஸ் போடு. பை பை. டிங் டிங். அப்படி திருப்பி மாமா கண்ணு. இப்படி திரும்ப. அங்க பாரு. டிங் 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 டிங். டிங் டிங். சலக்கு சரிங்க சலக்கு. போதும். சூப்பர். மோனா என்கேஜ்மென்ட்க்கு டான்ஸ் இப்பவே ஆமா, பிராக்டீஸ் பண்ணிடுங்க. வெல்கம் டான்ஸ் லக்கி தான். ஆட சொல்லுங்க. சலக்கு டான்ஸ். அங்க பாத்து. மாமா பார்த்தாரு. சலக்கு. போதும். வெல்கம் டான்ஸ். கிளாப் பண்ணுங்க. சூப்பர். சூப்பர். பை பை. பாத்து. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு எல்லாரும் வேலையை பார்க்க போகணும். அதுக்காக வந்து நாங்க இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டோம். ரொம்ப சீக்கிரமா இவ்வளவு சீக்கிரமா just 2 hours மட்டும் கதை பேசிட்டு கிளம்புறோம். அதுவும் ரோட்லயே உட்கார்ந்து அத பேசுறதுக்கே 2 மணி நேரம். அப்ப குறனி பேசணும்னா பாருங்க, அப்ப கூட போக மாட்டாங்க. சரி ஓகே அண்ணா, பாய் அண்ணா. பாய் பாய். லக்கி பாய் சொல்லு. அங்க சொல்லு பாய். பாய். இங்க பாரு பாய் பேபி. பாய் பாய். பாய் பேபி. Bye guys. ம். Okay.